இந்த 5 மினிட்ஸ் வீடியோவில் என்னோடய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்நாக் கார்னர்லேருந்து காட்டுறேன். முன்னாடியே வந்து நான் ஸ்நாக்ஸ் வச்சுருவேன். காரம் தனியாக, ஸ்வீட் தனியான்னு பிரித்து வச்சுருவேன். குட்டீஸ் வந்து ஈஸியாக இங்கேருந்து எடுத்துப்பாங்க. பக்கத்தில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வச்சுருவேன், பனானா வச்சுருவேன் அந்த லிட்டில். ஏன்னா வந்து பூச்சி நிறையா வருது பனானா அப்படியே வச்சோம்னா, அதனால் அந்த பாஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருவேன், அவங்க வரும்போது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் நட்ஸு, பாதாம், முந்திரி இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். அவங்க லைக் கிரவுண்ட்நட்ஸ் கூட வச்சுருக்கேன், அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி. இது டேட்ஸ் டப்பா, எல்லாமே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். சீ-த்ரூ டப்பாவில் தான் வச்சுருக்கேன், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் என்ன உள்ளே இருக்குன்னு. ஜாம், ஹனி, அப்புறம் பிக்கல்ஸ் எல்லாம். அதில் வந்து கொஞ்சம் மிஸ்லீனியஸ் ஏதாவது கண்டது போனது கிடந்துச்சுன்னா அந்த குட்டி ட்ரேயில் போட்டு வச்சுருவேன். இது வந்து ப்ரெட் டப்பா, ப்ரெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ப்ரெட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, இதில் தீந்துருச்சுன்னா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஸ்ப்ரெட்டுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் சாப்பர், அப்புறம் மிக்ஸி, அப்புறம் கெட்டில். அதுக்கு சைடில் வந்து பிளேட்ஸ் நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு 5 செட்டு கூட இருக்காது நான் என்கிட்ட பிளேட்ஸு. ஏன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லைனா அதிகமாக எடுத்து சிங்கில் போட்டுடுறாங்க, வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் டம்ளரும் அதே மாதிரி கம்மியாக தான் வச்சுருப்பேன். டீ குடிக்கிறதுக்கு ஒரு 4 டம்ளர் தான். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு 2 டம்ளர், அப்புறம் அரிசி அளவுக்கு 2 டம்ளர். அப்புறம் ஸ்பூன்ஸுமே நான் கம்மியாக தான் அதில் போட்டு வச்சுருப்பேன். அதிகமாக இருந்தால் எத்தனை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் பாப்பா டப்பா, அப்புறம் சிப்பர்ஸ், இதெல்லாமே தேவையில்லாத பொருள், அடிக்கடி எடுக்கிற பொருள், அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பேன். இது வந்து செட்டாக டீ பாத்திரம், அதுக்கு ஊற்றுற பாத்திரம், வடிகட்டி எல்லாம் கரெக்டாக அந்த கார்னரில் வச்சுருவேன். எனக்கு வந்து இந்த லிக்விட் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து சோப்பு தான் பெட்டருங்கிற மாதிரி தோணுது. எது கரெக்டாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உப்பு தண்ணியும் புழங்குறேன், நல்ல தண்ணியும் புழங்குறேன். அதுக்கு கீழே டஸ்ட்பின், வேஸ்ட்டை பிரித்து போடுறதுக்கு. அந்த பெரிய ட்ரேயில் வந்து நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவேன். அங்கங்கே டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்த டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அப்புறம் பாத்திரம் வந்து ஒரு 4-5 பாத்திரம் வந்து சைஸ் வாரியாக பம்த்தி வச்சுருப்பேன். அப்புறம் குக்கர், தேவைப்படுற குக்கர், அப்புறம் பால் பாத்திரம், சொம்பு. அதுக்கப்புறம் க்ளீனிங் அக்சசரிஸ்லாம் அந்த சைடு வச்சுருப்பேன். இதுதான் வந்து நம்ம மெயின் கவுண்டர். இதுக்கு கீழே வந்து நான் கடாய்ஸ்லாம் சைஸ் வாரியாக வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் கார்லிக் போட்டிருப்பேன், இதில் ஜிஞ்சர் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் ஸ்டாண்டு, அனியன், ஷேலட்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு மாடுலர் கிச்சன் இல்லை, அதனால எனக்கு வந்து கிச்சன் வந்து டக்குன்னு ஒரு பொருளை எடுக்கிறக்கோ வைக்கிறக்கோ